வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021ஆம் ஆண்டில் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் எவ்வாறு மக்களின் அன்றாட வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன என்பதை விரிவாக விளக்குகிறது. அதே போல தாங்க இப்போ 2026 திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் ரொம்ப முக்கியமானது. மக்கள் மனதை கவரக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளில் திமுக அரசு ரெடி பண்ணிகிட்ருக்கிறதாக தகவல்கள் வந்துட்டுருக்கு. மகளிர் இலவச பேருந்து பயணம், உரிமை தொகை, காலை உணவு திட்டம் போன்ற திட்டங்கள் பெண்களின் பொருளாதார சுதந்திரத்திற்கும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் வித்திட்டத்தை இது சுட்டிக்காட்டுகிறது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தனது கடந்த கால சாதனைகளை முன்வைத்து வாழ்வாதார அரசியலை முன்னெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் முதியோர் ஓய்வூதியம் போன்ற அறிவிப்புகள் அடுத்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற கூறியிருக்காங்க. வெறும் விளம்பரம் இல்லாமல் சமூக நீதி மற்றும் பொருளாதார மேம்பாட்டை அடிப்படையாக கொண்ட அரசியலை அக்கட்சியின் எதிர்கால பாதையாக இருக்கும் என இத்தொகுப்பு உங்களுக்கு விளக்கும். ஸோ திமுகவுடைய அரசியல் தேர்தல் வாக்குறுதி அல்ல, இது வாழ்ந்து காட்டிய அரசியல். 2021 வாக்குறுதி மாற்றத்தினுடைய தொடக்கம். மகளிர் இலவச பேருந்து பயணம் மாதம் 600 ஒரு 900 ரூபாய் சேமிக்கிறாங்க. வேலைக்கு செல்லும் பெண்கள் நாளொன்றுக்கு 20 முதல் 200 ரூபா வரை சேமிக்க முடியும். இந்த தொகை குறைந்த குழந்தைகளின் கல்வி மற்றும் வீட்டு தேவைகளுக்கு பயன்படும். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் நேரடி. இது வெறும் நிதி மட்டுமல்ல, இல்லத்தரசிகளுக்கு பொருளாதார சுதந்திரத்தையும் குடும்பத்தில் மிகுந்த மரியாதையும் பெற்று தந்துள்ளது இந்த மகளிர் உரிமை தொகை. காலை உணவு திட்டம். அதிகரித்த பள்ளிகளின் வருகை. அரசு பள்ளிகளில் மாணவர்களின் காலை உணவு வழங்குவதன் மூலம் அவர்களின் அன்றாடம் பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிட்ருக்கு. ஸோ கற்றல் திறன் மேம்பாட்டோடும் பள்ளிக்கு மாணவர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. பசி நீங்கி. சமூக பாதுகாப்பு மற்றும் கல்வி மேம்பாடு. மருத்துவ காப்பீடு மற்றும் ஏழ்மை நிலையை தடுத்தல். அறுவை சிகிச்சைக்காக 2-3 லட்சம் செலவுகள் காப்பீடு ஏற்பட நடுத்தர குடும்பங்கள் நன்மைப்படும் வகையில் இது பாதுகாக்கப்பட்டது. உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்பம். இலவச மடிக்கணினி. இலவச இறுதியாண்டு கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவதும் அவர்களுடைய திறன் மற்றும் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய மேம்படுத்துகிறது. சமூக நீதி மற்றும் தடையற்ற கல்வி. ஸ்மார்ட் வகுப்பறைகள் மற்றும் கல்வி உபகரணங்கள் மூலம் கிராமப்புற மாணவர்களின் தனியார் பள்ளிக்கு இணையாக போட்டியிடும் அளவுக்கு சூழ்நிலை இருந்திருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. 2026 எதிர்கால பார்வை. சாத்தியமான வாக்குறுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப முதியோர் மற்றும் கைம்பெண் ஓய்வூதிய உயர்வு. மூத்த குடி மக்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள், படித்தவர்கள் இன்றி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஓய்வூதியத்துடைய திட்டத்தை தொடங்க வராங்க. மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கடன்கள் முழுமா தள்ளுபடி பண்ண போகிறாங்க. விவசாயம் மற்றும் நகர்ப்புற நலன். கூட்டுறவு வங்கி மற்றும் விவசாய கடன் நகர்ப்புற நடுத்தர மக்களுக்கு விரிவான வசதிகளை சென்றைய புதிய திட்டங்கள் அமல்படுத்த போகிறாங்க. ஸோ அரசினுடைய திட்டத்தை ஒப்பிட்டு பார்க்குறப்ப திமுக தனித்துவத்தில் இருக்குது. அடையாள அரசியல் அப்படின்றத இது சொல்லலாம். வாழ்வாதார அரசியல். திமுக கடந்த வாரம் சாதனைகளையே அவங்க முன்வைக்கிறாங்க. சொன்னதை செய்தோம், இனி அடுத்ததை செய்வோம். ஓகேங்களா? 2026 வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி 2026 வாக்குறுதிகள் வர இருக்குது. இந்த வாக்குறுதிகளில் மிக முக்கியமானது மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் திட்டம் தொடர்ந்து வழங்கப்படும். அதே போல் இலவச மின்சார சைக்கிளை கொடுக்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா தற்சமயம் பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. இல்லம் தோறும் குளிர்சாதன பெட்டிகளும் கொடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இடம்பெறும். ஸோ மகளிர் உரிமை தொகை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2500 வரை உயர்த்த போகிறாங்க. அது பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்து தேர்தல் வாக்குறுதிகளில் ஸ்டார் வாக்குறுதி அப்படின்னு பார்த்தா, அரசு மகளிருக்கு அனைத்து பேருந்துகள்லையுமே இலவசம். ஸோ எக்ஸ்பிரஸ்ஸு, தனியார், ப்ரைவேட்டு எந்த பேருந்தில் ஏறினாலும் சரி, தனியார் பேருந்தில் ஏறினா கூட சரி, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இலவசம் அப்படின்றத கொடுக்க போகிறாங்க மகளிருக்கு. தனியார் பேருந்து முதற்கொண்டு. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா பேருந்து நிலையமே அங்கங்கே ப்ரைவேட் பேருந்து நிலையங்கள் இருக்குது.
இருந்த போதிலும் தற்சமயம் தனியார் பேருந்தில் ஏறினா கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகளிருக்கு இலவசம் அப்படின்ற அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அரசு தரப்பு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ரெடி ஆகிக்கோங்க மக்களே. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் விரைவில் வர இருக்குது, பொறுத்து தான் பார்க்கலாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் என்னுடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.